சுறா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஆண்டு கடந்த பொக்கிஷம் தோஷம் நீக்கும் கங்காதீஸ்வரர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பேரூர் என்ற இடத்தில் 1300 ஆண்டுகள் பழமையான கங்காதீஸ்வரர் கோயில் உள்ளது. மூலவர் கங்காதீஸ்வரர், துணைவி மோகனவல்லி. தொண்டை மண்டலத்தில் பாடல் பெற்ற 32 சிவத்தலங்களில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற 12வது தலம் இது. திருஞான சம்பந்தர் திருவிற்கோலம் சிவனை வணங்கி இந்த கோயிலுக்கு வந்ததாக சேக்கிழார் கூறியுள்ளார். பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறுகின்றனர். உள்பிரகாரத்தில் மோகனவல்லி, வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளனர். முக மண்டபத்தில் கற்பக விநாயகர், காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அருள் பாலிக்கின்றனர். இந்த ஊரின் இயற்பெயர் திருவூரல் என பெயர் வரவும் இந்த கோயிலே காரணம். பரிகார கோயிலில் மட்டுமே உள்ள தெற்கு நுழைவாயிலில் தீர்த்த குளத்தை தாண்டி கருவறைக்கு செல்கின்ற அற்புத அமைப்பு இந்த கோயிலில் உள்ளது. இந்த கோயிலில் வழிபாடு செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும், பெரும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைவர் என்ற நம்பிக்கையும் உண்டு. காமதேனுவின் சாபத்தால் உதித்த முனிவரின் மகன் தீர்த்தர் முனிவர் கண்களை இழந்தார். எனவே உத்திர முனிவர் கொசஸ்தலையாற்றின் கரையில் உள்ள தக்கோலத்துக்கு வந்து பிரதிஷ்டை செய்து மகன் சாபத்தை போக்கினார். ரிஷப வாயில் நீராடியதும் முனிவரின் சாபம் நீங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ரிஷப வாயிலிருந்து வரும் நீர் கங்கை நதியிலிருந்து வருவதாகவும் கூறுகின்றனர். பிரதோஷம், மகா சிவராத்திரி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். மகா கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்தது. திருவூரல் என்னும் கங்காதீஸ்வரர் ஆலயம், மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வரர். இங்கே அம்பாள் கிழக்கு முகமாக இருப்பா. சுவாமி கிழக்கு, முருகர் சன்னதி, ஆறுமுக சன்னதி, தனியாக ஒரு சுவாமி பின்னாடி இருப்பார், லிங்கம் உமாபதீஸ்வரர்னு சொல்லுவாள். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர், நின்று சண்டி தொழ அப்படின்னு சொல்லி இந்த தேவாரத்தில் வந்திருக்கு. தக்கோலத்தினுடைய வைப்புத்தலமாக விளங்கக்கூடிய மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வரர் ஆலயம் மிகவும் சிறப்பானது. அங்கே சதா நந்திவாயால் ஜலம் வந்துதுங்க. தற்போது நீர்மட்டம் குறைஞ்சி வரது நின்று போய் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி ஊர் மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து, ஊர் தலைவரெல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போது அந்த நந்தி வழியாக போர் போட்டு ஜலம் வந்துட்டுருக்கு. அது அங்கே அதே மாதிரி சிவராத்திரி விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி இந்த பித்தர்களுக்காகவும் பரிகாரம் பண்ண, அபிஷேகம் பண்ண, சுவாமிக்கு இப்போ விசேஷமாக வேண்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜலநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணும்போது அப்படியே போய் பக்கத்தில் இருக்க கங்காதீஸ்வரர் தரிசனம் பண்ணால் இங்கே சிறப்புடையதாகும். சிவராத்திரி, மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி பிரதோஷ காலம், மாதிரி சோமவார காலம் இந்த ஆலயத்தை தரிசனம் வழிபட்டால் ரொம்ப நல்லது. பித்தர்களுக்காகவும் இந்த கோயிலும் அந்த கோயிலை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான தலம். இது மாதிரி மோகனவல்லி சமேத அந்த கங்காதீஸ்வரத்தை நித்தியம் தொழுது வழிபட வேண்டி சுவாமி ஆலயத்தை கேட்டுக்கிறோம்.